ஹலோ மச்சி, நானும் உன்ன மாரியே ஐடி ஜாபில் சேர்ந்து நல்லா சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஸோ நான் இப்போ ஜாவா கற்றுக்கணுமா இல்லை பைத்தான் கற்றுக்கணுமாடா? என் ஃப்ரெண்டுக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட் வந்திருக்கும். ஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவா படிக்கணுமா இல்லை பைத்தான் படிக்கணுமா அப்படின்னு. அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். இதுக்கான ஆன்சர் ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் நோகாமல் நோம்பு கும்பிடணும்னா நீங்கள் பைத்தான் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அதோட சின்டாக்ஸ் ரொம்ப ஈஸி அண்ட் ஈஸியாகவும் கற்றுக்கலாம். இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பைத்தான் படிக்கிறது. ஸோ அது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். பட் நீங்கள் பைத்தான் கற்றுக்கிட்டு வேற என்ன லாங்குவேஜ் கற்றுக்க போனீங்கன்னாக்கா அது ரொம்பவே கஷ்டமாக தெரியும். ஈவன் உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிருந்தாலுமே. பட் ஜாவா வழக்காது அப்படி இல்லை. ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு. பட் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்கனாக்கா ஜாவா, வேறு லாங்குவேஜுக்கு போய் வேறு எதுனா கற்றுக்கணுனாக்கா, எக்ஸாம்பிள் சி கற்றுக்கணும் இல்லைனாக்கா ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கணும், அந்த மாதிரி போனீங்கன்னாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃப்ளோ அந்த மாதிரி